வணக்கம். நம்ம வரிசையா questions frame பண்றது எப்படிங்கிற lessons தான் பார்த்துட்டு இருக்கிறோம். We started with a short conversation in English. So அங்க do you are you போடுறதா அந்த மாதிரி questions பார்த்தோம். அடுத்து subject object questions பார்த்தோம். So இன்னைக்கு lessonல questions that end with a preposition அந்த மாதிரி questions எப்படி frame பண்றது தான் பார்க்க போறோம். ஏற்கனவே சேனல்ல இது மாதிரி ஒரு லெசன் இருக்கு. அந்த thumbnailல the error of omitting the preposition in questions அந்த டைட்டில் நீங்க பாப்பீங்க. அது வந்து இந்த FT Wood bookல இருந்து பண்ணின ஒரு எக்ஸசைஸ். You see a remedial English grammar for foreign students by FT Wood. அதுல இருக்கிற ஒரு எக்ஸசைஸ் நான் சால்வ் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு பார்க்க போற லெசன் வந்து essential English grammar supplementary exercises Helen Naylor with Raymond Murphy. அந்த புக்ல இருந்து தான் நம்ம இப்போ கொஞ்ச நாளா எக்ஸசைசஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதுல யூனிட் 98 பார்க்குறோம். ஓகே ரைட், ஷல் வி ஸ்டார்ட்? தெர் ஆர் 9 questions. எப்பயும் போல நீங்க விஷயத்தை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு ஒரு கொஸ்டினும் நீங்களே ஆன்சர் பண்ண பாருங்க. அப்புறம் செக் பண்ணிட்டு ஸ்கோரை காமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே, கொஸ்டின்ஸ் உங்களால கான்ஃபிடென்ட்டா கேட்க முடியுங்கிறப்பயே உங்களுக்கு உங்களோட கான்ஃபிடென்ஸ் வந்து நல்லா வளர்ந்துரும். ரைட், ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். Questions that end with a preposition. Unit 98 from Essential English Grammar Supplementary Exercises. Helen Naylor with Raymond Murphy. This is the book or the title, the authors. Okay. Now look at these questions. Where do you come from? What are you looking at? Who are you talking to? What is it made of? இந்த 4 questions என்ன விஷயம் காமனா இருக்குன்னா எல்லாமே preposition வச்சு முடியுது. You see, from, at, to, of, இது எல்லாமே prepositions. இந்த preposition தான் விட்டுறக்கூடாது. நம்ம இந்த preposition இல்லாம இந்த questions நீங்க கேட்டு பாருங்க. Where do you come? What are you looking? Who are you talking? What is it made? Incomplete இருக்கும், தப்பு வேற. ஓகே, ஸோ இங்க இதுக்கெல்லாம் நீங்க ஆன்சர்ஸ் சொன்னீங்கன்னா இப்போ what are you looking at? இந்த கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் சொன்னீங்கன்னா I am looking at the painting. அந்த பெயிண்டிங் இருக்குல்ல, அந்த பெயிண்டிங் தான் இந்த வாட் ஆயிருது கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணும்போது. Who are you talking to? I'm talking to my friend. அந்த my friend தான் இங்க who ஆயிருது. ஓகே, ஸோ நம்மளுக்கு இன்னொரு ஒரு கொஸ்டின் டைப் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆயிருக்கலாம். ப்ரெபசிஷனை வச்சே ஆரம்பிச்சு to whom are you talking? to பக்கத்துல நம்ம கொஸ்டின் வேர்டை போட்டு ப்ரெபசிஷனை வச்சு ஆரம்பிக்கும் போது to whom are you talking அந்த மாதிரி நம்ம கேட்போம். இது வந்து preposition வச்சு முடிக்கிற questions. ஸோ இங்க வந்து question words வச்சே ஆரம்பிச்சு prepositions லாஸ்ட் வேர்டா போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இது ஒரு சென்டென்ஸா பார்க்கலாம். இப்போ எக்ஸசைஸ். Complete the questions. Each question ends with a preposition to, for, at, with, etc. ஸோ etc தான் கொடுத்துருக்கு. இந்த 4 prepositions தான் இங்க வரும்னு அர்த்தம் இல்லை. இது மாதிரி வேற ஏதாவது preposition கூட உங்களுக்கு தேவைப்படலாம் அந்த சென்டென்ஸ்க்கு. அதனால நீங்க அந்த மாதிரி யோசிச்சு பார்க்கணும். சம்டைம்ஸ் இந்த லைவ் கிளாஸஸ்ல இந்த மாதிரி 3 prepositions கொடுத்து எட்ஸெட்ரா கொடுக்கும்போது அந்த எட்ஸெட்ராவை பார்க்காம வெறும் இன் ஆன் ஆட் கொடுத்துருக்குன்னா அந்த இன் ஆன் ஆட்ல ஏதாவது ஒன்னே பிளாங்க்ல வருமானே பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம think of any preposition that suits the answer. Okay, number 1, Jane's been talking on the phone for hours. So இந்த is இருக்கே apostrophe es, இது வந்து has ஓட contraction தான். இது கூட லைவ் கிளாஸ்ல ஒருத்தர் ஒரு டவுட் கேட்டாங்க. இது மாதிரி apostrophe s இருக்கும்போது நம்ம இஸோட கன்ட்ராக்ஷனாகவும் போடுறோமே, இங்க வந்து அது இஸ் வருமா? ஏன்னா ஆஃபீஸ்ல யாரோ மெயில் அனுப்பும்போது இஸ் பீன் போட்டு இந்த ஐஎன்ஜி ஃபார்ம் எல்லாம் போட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது மாதிரி வரவே வராது. ஓகே, ஹேஸ் பீன் டாக்கிங் தான், அந்த ஹேஸோடைய கன்ட்ராக்ஷன் தான். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஜேன் வந்து போன்ல ரொம்ப நேரமா மணிக்கணக்கா பேசிக்கிட்டே இருக்கிறா, இதுதான் ஒரு விஷயம். அதை பேஸ் பண்ணி பி ஒரு கொஸ்டின் கேட்கணும். ஸ்டார்டிங் வித் த கொஸ்டின் வேர்ட் ஹூ. இந்த கொஸ்டின் வந்து ஒரு ப்ரெபசிஷன்ல எண்ட் ஆகிற மாதிரி நீங்க யோசிக்கணும். யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறா அப்படித்தானே கேட்போம். ஜேன் ரொம்ப நேரமா போன்ல பேசிட்டு இருக்கிறா, யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறா? Who is she talking to? Who is she talking to?
இப்ப விஷயம் வந்து நம்ம preposition வச்சு முடிக்கிறோமாங்கிறத தான் பார்க்கிறோம். But at the same time, also be careful with the word order. Is talking verb, அதுக்கு நடுவுல தான் subject போடணும். நீங்க who she is talking to ன்னு சொல்லி she முதல்ல போட்டு is talking சேர்த்து போட்டு அப்படி பண்ணக்கூடாது. Right? Now, இங்க வந்து நீங்க present perfect continuousல கேட்கலாமான்னு நீங்க ஒரு question கேட்பீங்க அடுத்து. Because இங்க வந்து present perfect continuous has been talking இருக்குதுன்னு கேட்கலாம். ஆனா அதை விட இது more natural இருக்கும். யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்? Who is she talking to? Right? Who has she been talking to ன்னு கேட்கிறத விட. Right. Next. Number 2. Jim has been waiting a long time. Jim ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த கொஸ்டினும் who வச்சுதான் ஆரம்பிக்குது. இப்ப யாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிதானே கேட்போம். Who is he waiting for? யாருக்காகன்னு சொல்லும் போது for போடணும். இதே இங்க who இல்லாம what இருந்துச்சா என்னத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி what போட்டாலும் இதே மாதிரி what is he waiting for? He is waiting for the train. He is waiting for the bus. எல்லாம் சொல்லலாம். Or he is waiting for the results. Something. Okay. So இங்க who கொடுத்துருக்கனால நம்ம who-வே வச்சு ஒரு question. Who is he waiting for? அதே மாதிரி word order-ம் கவனமா போடுங்க. இதையும் present continuousலே கேட்டாலே போதும். இங்க present perfect continuous இருந்தால் கூட. Okay. Next. I wrote 6 letters yesterday. Tense நீங்க பார்க்கணும். Past tense. ஏன்னா நேத்து நான் 6 letters எழுதுனேன்னு சொல்லும் போது யாருக்கு எழுதுனேன்? Who தான் இருக்கு. யாருக்கு எழுதுனேன்னு கேட்கணும். Who did you write to? The to வச்சு முடிக்கணும் தான் முக்கியமான word இங்க. The whole exercise is about this. Ending a question with a preposition. Who did you write to? Who did you write the letters to? எல்லாம் சொல்ல தேவையில்லை. வெறும் write போட்டாலே போதும். Okay. Now, past tense wrote-ன்னு இருக்கிறதுனால தான் நம்ம இங்க did போடுறோம். Did-ம் write-ம். Did-ஓட சேர்த்து wrote போட்டுறக்கூடாது. அது வேணா நீங்க எழுதி இப்படி வராது அப்படின்னு பக்கத்துல போட்டு வச்சுக்கோங்க. If you are a beginner. Okay. சில நேரம் beginnersக்கு இந்த விஷயம் தெரியாம இந்த மாதிரி errors பண்ணுவாங்க. Did-ஓடையே past form எல்லாம் போட்டு. Did-ஓட எப்பயுமே base form தான் போடணும். Okay. Next. Number 4. A. The new man in the export department is a Spanish speaker. Now B asks, where? Where does he come from? You see, அவன் ஸ்பானிஷ் பேசுறான் அப்படின்னு சொன்னோம்னா அவனுடைய origin பத்தி நம்ம கேட்கிறோம். Where does he come from? Or you can also ask, where is he from? Right? So இங்க from தான் preposition correct-ஆ நீங்க போடணும். Word order முக்கியம். இங்க he இருக்கிறதுனால does போடுறோம். Simple present tense. Okay. Questionல எப்படி நம்ம split பண்ணி போடுறோம் இதெல்லாம் நீங்க பார்க்கணும். Where does he come from? Next. Number 5. Sarah doesn't live on her own. She shares her apartment. அவளா தனியா வசிக்கல. வந்து வேற யாரு கூடயோ அபார்ட்மெண்ட்டை ஷேர் பண்றான். So யாரு கூட ஷேர் பண்றான்னு நம்ம கேட்கணும். யாருடன். So with is the preposition. Who does? So இங்கேயும் நீங்க shares தான் பிரிச்சு does plus shareன்னு பிரிச்சு doesக்கும் shareக்கும் நடுவுல she போடுறோம். So இது வந்து சேரான்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். நம்ம சாரான்னு சொல்லுவோம். ரைட்? நீங்க அந்த நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பண்ற வீடியோஸ் பாத்தீங்கன்னா சேரான்னு தான் சொல்லுவாங்க. சேரா. ஓகே. Who does she share with? Her apartment திருப்பி போட தேவையில்லை. இட் போடுறதும் போடலாம். இல்ல வெறும் share with-ன்னு கேட்டாலும் ஓகே. Who does she share with? Or you can also use the verb live. Who does she live with? Okay. The with தான் நம்ம கவனமா போடணும். இதை நம்ம ஜெனரலா எப்படி கேட்போம்? With whom? With போட்டு whom போட்டுருவோம். With பக்கத்துல போடும்போது who போட்டுறக்கூடாது. whom போடணும். Right? Prepositionக்கு அடுத்தாப்புல போடும்போது இது object pronoun போடணும். With whom does she live?
இன்னொரு வித் இங்க போட்டக்கூடாது. சில பேர் அந்த எரரும் பண்ணுவாங்க. இங்கேயும் வித் போட்டுட்டு இங்கேயும் வித் போட்டுட்டு. That's a mistake. Okay. Next. Number 6. You really should read this book. It's a wonderful story. இந்த புக்கை நீ அவசியம் வாசிக்கணும். ரொம்ப நல்ல கதை. உடனே நம்ம என்ன கேட்போம்? அது எதை பத்தி? இந்த புக் எதை பத்தி? The story எதை பத்தி? So பத்தி, about is the preposition. What is it about? See? இவ்வளவு நேச்சுரலா இருக்கு பாருங்க question. What is it about? So the it refers to the book. Or it can also refer to the story. It's a wonderful story. And the story எதை பத்தி? Okay, but about is the right preposition. What is it about? Next. Number 7. Oxford is a very famous city. What ஆரம்பிக்குது? ஆக்ஸ்போர்ட் ரொம்ப ஃபேமஸ் சிட்டின்னு சொல்லும்போது அது என்ன விஷயத்துக்கு ஃபேமஸ் அப்படின்னு கேட்போம். So what is it famous for? எதுக்காக அது ஃபேமஸ்? ஃபேமஸ்க்கு அப்புறம் போடுற preposition for. What is it famous for? It is famous for its university, right? So it refers to Oxford. What is it famous for? Next. We sold our car last week. Who'll ஆரம்பிக்குது question? யாருக்கு வித்தீங்க? யாருக்கு? So to is the preposition. Who இங்க past tense sold. So did plus sell. Didக்கும் sellக்கும் நடுவுல தான் இப்ப நம்ம சப்ஜெக்ட போட போறோம். Who did you sell it to? It refers to car. Okay. Who did you sell it to? இந்த மாதிரி questions நம்ம பொதுவா கேட்கறது இல்லைங்கிறதுனால இதை நீங்க வாசிக்கும் போதோ சொல்லி பார்க்கும் போதோ உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். இப்படியா நம்ம கேட்போம் to எல்லாம் போட்டு அப்படின்னு அதை நம்ம கேட்டு practice பண்ணலாம். Okay. Who were you talking to? யார்கிட்ட பேசிட்டு இருந்த? Who did you sell it to? Who did you give my book to? என்னோட புக்கை யார்கிட்ட கொடுத்த? இதெல்லாம் to வச்சு முடிகிற questions. Okay. Next. The last one. Laura has been standing and looking out of the window for a long time. Laura ரொம்ப நேரமா இந்த ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருக்கா. என்னத்த பார்த்துட்டு இருக்கா? இப்படிதானே கேட்போம் நம்ம. What is she looking at? So you look at somebody, you look at something. So at is the right preposition. What is she looking at? So இங்கேயும் present perfect continuous இருந்தா கூட இந்த மொமெண்ட்ல தான் நம்ம அதை கேட்போம் ரெலவெண்டா. எதை பார்த்துட்டு இருக்கா? ரொம்ப நேரமா எதையோ புக்கை வாசிச்சுட்டு இருக்கான்னு சொன்னா கூட என்ன வாசிச்சுட்டு இருக்கா? What is she reading? Okay. Though the question doesn't end with a preposition, I'm just telling you the use of the present continuous tense here. Okay. Yes. So I hope it was a useful lesson. இந்த மாதிரி prepositionsல முடிகிற questions ஒரு 4 questions நீங்க commentsல எழுதுங்களேன். உங்களோட ஸ்கோரையும் ஷேர் பண்ணுங்க. அது போக நீங்களா கொஞ்சம் questions யோசிச்சு prepositionsல முடிகிற மாதிரி to, for, with, at, about, of, what is it made of எல்லாம் பார்த்தோம்ல. ஸோ அந்த மாதிரி சென்டென்ஸ் இதெல்லாம் நீங்க எழுதுங்க. நான் கரெக்ட் பண்றேன். இந்த லெசன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அவசியம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. Thank you for watching. See you in the next lesson.